ஓகே, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த 2024 Mercedes Benz GLS 450. ஓகே, பிஃபோர் இருந்த அந்த GLS வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து 415 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 50க்கான அந்த ஒரு ரீசன் அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார் உள்ள இருக்க அந்த பவர் இருக்குல்ல, அது வந்து பிஃபோர் இருந்த அந்த ஒரு ஹார்ஸ் பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் டீசல் இன்ஜெக்ஷனில் வந்துட்டு 330க்கான ஒரு ஹார்ஸ் பவர் இருந்துச்சு. அந்த 330லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 37 ஆஃப் ஹார்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு 20 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து எக்ஸஸ் பண்ணி கொடுத்தனால யூ கோயிங் டு கெட் அபவுட் த 450. அண்ட் 450 அப்படின்றது வந்துட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பெட்ரோல் இன்ஜெக்ஷன். அதே வந்து 450Dன்னு ஒன்று இருக்குது. அந்த 450D வந்துட்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீசலுக்கான ஒரு இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இந்த காரோட டிசைன் லாங்குவேஜஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த டிசைன் லாங்குவேஜஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டைப் ஆஃப் உங்களுக்கு அந்த ரேடியேட்டருக்கான அந்த கிரில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ தட் இட்ஸ் கோயிங் டு பி த மேசிவ் ஒன். அந்த ஒரு மேசிவ் ஒன்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐ கேட்சியான ஒரு திங்காக வந்து மாறப்போகுது இந்த ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் 3 பாயிண்டட்கான அந்த கிரில் அது எல்லாமே வந்துடும். அதாவது 3 பாயிண்டட்கான ஒரு மெர்சிடிஸ் லோகோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3D ப்ரொஜெக்ஷன் ஆஃப் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த 3D ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்கும்போது அதோட லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து எப்படி ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோட லோகோ வந்து கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காரை பார்க்க செம்ம யூஸாக இருக்குல்ல, ஏன்னா இந்த காரோடைய ப்ரெசன்ஸே வந்து அப்படி இருக்க போது. அண்ட் ஸோ தட் அதோடைய பானட்டோடைய சைஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேக்கான ஒரு ஏர்வென்ஸ் வந்து கிடைக்க போகுது. பட் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்வியஸ்லி ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான். அண்ட் இதிலே வந்துட்டு நமக்கு சென்சார்க்கான ஒரு திங் வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360 டிகிரி ஆஃப் கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு இங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திங் இருக்காது. என்னன்னா அண்டர் பாட்டம், அதாவது போனட் இருக்குல்ல, கீழே பானட் கீழே என்ன ஒரு திங் அப்படி இருக்குது அப்படின்றது கூட உங்களால் வந்து விசிபிளாக வந்து பார்க்க முடியும். லைக் டிரான்ஸ்பரண்ட் பானட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பானட் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லோ இல்லை ஏதாவது வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னா உங்களால் வந்து அது கூட வந்து பார்க்க முடியும் த்ரூ தட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி பீம்கான ஒரு எல்இடி லேம்ப்ஸ் வந்து கிடைக்க போது வித் டிஆர்எல் ஃபங்க்ஷன். ஸோ தட் அந்த டிஆர்எல் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக வந்து வேலை செய்ய போது லைக் ஹவ் யூ சி இன் அதர் Mercedes GLS அப்படின்னு. ஓகே, இந்த Mercedes GLS இந்த சைட் ப்ரெசன்ஸ் வந்துருக்கு. அந்த சைட் ப்ரெசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜைஜான்டிக் அண்ட் ஹியூஜான ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போது. அது எப்படி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய ஹைட்டே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொல்ல போது. நான் சொல்லலாம் லைக் ஹவ் யூ சி இன் மேபாக் GLS 600 அதில் வந்து எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான். அண்ட் இந்த சஸ்பென்ஷன், அதாவது இந்த ஷாக் அப்சர்வர், அது எல்லாமே வந்துட்டு வேறு லெவலோடைய அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இருக்குது. ஏன்னா அது உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்க்கான ஒரு சஸ்பென்ஷன் தான். ஸோ அந்த ஏர் சஸ்பென்ஷனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு இந்த ரைடே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடாக வந்து மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்துட்டு நமக்கு டோருக்கான ஒரு ஃப்ளிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இந்த கார் வந்து ஒரு ஃபுல் லைட்டில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டோர் ஃப்ளிப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து உங்களால் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இந்த டோர் ஃப்ளிப்ஸோட அந்த யூசேஜே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த திங். அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு 21 இன்ச்சஸ்க்கான அந்த அலாய் வீல்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்து மேக் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 21 இன்ச்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பம்பியான அந்த ஒரு ரோட்ஸும் வந்து பெரிய அந்த ஒரு ரோடாக வந்து தெரிய போகிறது இல்லை. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு சிக்னேச்சருக்கான அந்த ஒரு Mercedes Benz அந்த ஒரு மிரர் கேப்ஸ் அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் அதெல்லாமே வந்து கிடைக்கும் போது. ஓகே, இந்த GLS இந்த பேக் ப்ரெசன்ஸ் வந்துருக்கு. அந்த பேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to proceed here so that இந்த பேக் வந்து இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் இது உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க எல்லா சீட்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கோம்ல. ஸோ மடிச்சு வச்சதுனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்க போகுது. இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லிஃப்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஆனால் தட் இஸ் கோயிங் டு பி த ஹியூஜ் ஒன் ஃபார் திஸ். இங்கே வந்து நம்மளுக்கு 1000+ ஆஃப் liters வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஸோ உங்களால் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பர்ச்சேசிங் வந்து பண்ணாலுமே இது உள்ளே நீங்கள் வந்து உங்களால் வந்து அடக்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னா ஒன் டச் தான். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும். So see, this is the boot space about this car. And இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு GLS 415 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் this GLS 450 அப்படின்னா வந்துட்டு பெட்ரோல்ன்றது வந்து அர்த்தம். டீசலுக்கு வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து பக்கத்தில் D அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேட்டர்ன் வந்து வரும். ஸோ இட் ரிசம்பிள்ஸ் டீசல் இன்ஜெக்ஷன். அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு ப்ரொஜெக்ஷன் செட்டப் ஆஃப் பேக் லேம்ப்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெட் லேம்ப்ஸ் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து கிடைக்க போகுது. பிஃபோர் இந்த GLSக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அப்படின்றனால இதோட பேட்டர்னே வந்து லிட்டில் பிட் வந்து மாற்றிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு குட்டியான அழகான அந்த ஒரு சைஸில் வந்துட்டு ஒரு சிப் மாதிரி இருக்க அந்த ஒரு ரிவர்ஸ் லேம்ப் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஐ லவ் தட் திங். இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பின்னாடி பேக் ப்ரெசன்ஸ் நான் பார்க்கும்போதே. அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு ரிசம்பிளன்ஸ் ஆஃப் ஆஸ் யூஷுவல் ஒரு ஓல்டு ஸ்கூலோட Mercedes Benz லோகோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான அந்த ஒரு பேட்டர்ன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஹைட்டே வந்து வேற லெவலில் இருக்க போதுன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஒரு
ஃபேக்கான அந்த ஒரு டிசைன் லாங்குவேஜோடைய அந்த ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி தான். பட் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து கீழே தான் வந்து கிடைக்க போகுது. பட் இது வந்து மெர்சிடிஸ்ல அது ரொம்ப வருஷமாகவே இது வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பேட்டர்ன் ஐடோன் வை. அண்ட் பின்னாடி வந்து ரிவர்ஸ்க்கான அந்த ஒரு சென்சார்ஸ் அது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான ஒரு கேமரா வேணும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போட்டோன்னே ஒரு பாப்அப் மாதிரி ஒன்று ஆகும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸோடைய கேமரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த GLS பேக் ப்ரெசன்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். ஸோ அப்படியே இந்த GLSோடைய இன்டீரியர்ல எப்படி எப்படிலாம் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இந்த GLSோட இந்த இன்டீரியர்ல தான் வந்திருக்கோம். இந்த இன்டீரியர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்டியரிங் வந்துட்டு நம்ம பழைய GLSல எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டியரிங்கே கிடையாது. இந்த ஸ்டியரிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ் கிளாஸ்ல நமக்கு வந்து ஒரு ஸ்டியரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு பேட்டர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டச் ஸ்கிரீன்ஸோட அந்த ஒரு டிஸ்பிளே அது எல்லாமே லைக் உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து டச்சஸ் தான். ஸோ தட் உங்களுக்கு வந்து மெனு, க்ரூஸ் கண்ட்ரோல், வால்யூம் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து டச்சஸ்லேயே வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த அழகான இந்த டிசைனுடைய இந்த ஸ்டியரிங் வீல் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா இந்த பேட்டர்ன்ஸ் அண்ட் இந்த ட்ரிம் இது எல்லாமே இருக்குல்ல, இந்த ட்ரிம்ஸ் அண்ட் இந்த பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேபாக்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது ஏன்னா மேபாக் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான அந்த ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சு அந்த ஒரு இன்டீரியர்ஸ் தான் வந்து மேபாக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் இன் மேபாக் GLS 600. ஸோ அதுல இருக்க மாதிரி தான் வந்திருக்கு. இந்த 4 AC வென்ட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவுமே நமக்கு எப்பவுமே கிடைக்கிற அந்த ஒரு GLSல இருந்து தான் வந்து கிடைக்கும். அண்ட் இங்க வந்துட்டு 2 இன்ஃபோடைன்மெண்ட்கான ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கான ஒரு சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார் தி பேசஞ்சர்ஸ் லைக் நேவிகேஷன்ஸ் அது எல்லாமே MBUX சிஸ்டம் வச்சு வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் பிட்வீன் இந்த MBUX சிஸ்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 7th ஜென்னோட இது வந்து கிடைக்கிறதுனால நமக்கு வந்து வயர்லெஸ் ஆப்பிள் கார்பிளே அண்ட் இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ அது எல்லாமே வந்து வயர்லெஸ் வந்து கிடைக்க போகுது. போன GLSல வந்துட்டு வயர்ட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி வந்து இந்த வயர்லெஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். உள்ள வந்துட்டு 2 கப் ஹோல்டர்ஸ் அது எல்லாமே வந்து இருக்கு. இந்த க்ளவ் பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நமக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை. இதே வெஹிக்கிள் வந்து நீங்கள் டீசலில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பர்ஃப்யூம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் திஸ் இஸ் அ பெட்ரோல் ஒன், ஸோ தட் உங்களுக்கு அது கிடைக்க போகிறது இல்லை. அண்ட் ஆம்பியன் லைட்டிங்ஸ் அது எல்லாமே இங்கே வந்து இருக்கு. மொதல் 64 கலர்ஸ் ஆஃப் ஆம்பியன் லைட்டிங்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிட்வீன் இந்த காரோடைய கலர்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி வந்து ஒரு 5 to 6 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன GLS வந்து உங்களுக்கு வெறும் 3 கலர் மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. அதாவது ஒயிட், பிளாக் அண்ட் ஒரு கிரே ஒன்று, ஒரு சாண்டல் கலர்ல ஒரு வெஹிக்கிள் ஒன்று பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த வெஹிக்கிள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இடம் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம அந்த சிஸ்டம்ஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இருக்கு. மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனராமிக்கான ஒரு சன் ரூஃப் அது எல்லாமே வந்து கொடுத்து செம்மையாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணா இந்த சன் ரூஃப் அது எல்லாமே வந்து ஓப்பன் ஆக போகுது. அண்ட் ஹியர் இஸ் த லைட் திங் அண்ட் SOSக்கான அந்த ஒரு சிஸ்டம் அது எல்லாமே வந்து செம்மையாக இருக்கு. இங்கே வந்து இல்லஸஸ்க்கான அந்த ஒரு திங், டைனாமிக்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அது எல்லாமே வந்து சூப்பராக மேக் பண்ணி செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிம்மிங்கான ஒரு IRVM அது எல்லாமே கொடுத்து செம்மையாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெமரி சீட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து கிடைக்க போகுது. இன்க்ளூடிங் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைமட்டானிக்கான அந்த ஒரு சீட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. வெண்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது. வெண்டிலேட்டர் சீட்ஸ்னா உங்களுக்கு வந்து வெறும் ஹீட் மட்டும் தான் இந்த சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் கிளைமட்டானிக்கல் சீட்ஸ்ன்றது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கோல்டும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ உங்களுடைய பாடி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரீஜனுக்கு வந்து போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு செம்மையா வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னன்னா இந்த S கிளாஸோட இந்த ஸ்டியரிங் வந்து இந்த நார்மல் GLSல வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம தான் ஐ ரியலி லவ் இட். ஆக்சுவலி GLSே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளண்டன் வேகன் S கிளாஸ் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம்ல. ஸோ அதை வந்து ஈக்குவலண்டா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட ஃபேப்ரிக் அது எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ட் அப் ஆஃப் வித் லெதர். அண்ட் நம்ம கிடைக்கிற இங்க அந்த குட்டியான அந்த ஒரு பாக்ஸ் அது எல்லாமே செம்மையா இருக்கு. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஒரு ஃபீச்சர்ஸ், அதாவது உள்ள அந்த இடம் அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் இங்கேயும் சுற்றி வந்து ஆம்பியன் லைட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஐ லவ் திஸ் கார். பிட்வீன் வந்து இதில் பர்மஸ்டருக்கான அந்த ஸ்பீக்கர்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 13 பர்மஸ்டருக்கான அந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் உங்களுக்கு உள்ள இருக்க அந்த சரௌண்டிங்ஸ் அது எல்லாமே வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த ஃப்ரண்ட் பிரசன்ஸ் ஆஃப் திஸ் GLS. லைக் எப்படி ஒரு ரெகுலர் ஒரு Mercedes வந்து பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி த பிகர் அண்ட் ஒரு பிக்கஸ்ட் டேடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த திங் ஆஃப் திஸ் GLS ஃப்ரண்ட். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த GLSோட இந்த செகண்ட் ரோவில் தான் வந்திருக்கோம். ஸோ தட் நான் இது உள்ள ஏறி உட்காரனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியான அந்த ஒரு ஹைட் அது ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்களா, லைக் நான் மேலே இருக்க அந்த ரூஃப் ரெயில்ஸை வந்து பிடிச்சி தான் நான் மேலே ஏறி உட்காறேன். ஸோ தட் அந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஹைட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். அண்ட் பிட்வீன் நமக்கு வந்து இங்கே சன் பிளைண்ட்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக அந்த காரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா UV ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது UV ரேஸ் அது எல்லாமே வந்து கார் உள்ள வந்து டிராவல் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ப்ரொடெக்ஷனும் வந்து விண்டோஸ்லேயே வந்துட்டு அந்த ஒரு கோட்டிங்ஸ் அது எல்லாமே கொடுத்து அதை மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் NVH லெவலில் வந்து இந்த காரில் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிஃபோர் GLS இதில் இருக்க இந்த ஒரு NVH லெவல் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அட்வான்ஸ்டான அந்த ஒரு NVH லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் இங்க வந்துட்டு குட்டியான அந்த ஒரு கப் ஹோல்டர்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் இட் ஹியர். அண்ட் டச் ஸ்கிரீன்ஸ்ல இருக்க, அதாவது இட்ஸ் லைக் ஒரு டச் ஸ்கிரீன் தான். பட்
உங்களுக்கு வந்து இந்த பட்டன்ஸ்ல வந்து நீங்க ஏசி வந்து எப்படி உங்களுக்கு வேணும்னா லோ பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாமே வந்து உங்களால வந்து பண்ண முடியும். அண்ட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயிங் டு கெட் USB-C-க்கான ஒரு போர்ட் அண்ட் HDMI-க்கான ஒரு போர்ட். பிஃபோர் இருந்த அந்த GLS-ல இந்த ரெண்டு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. ஆனா அதுல HDMI போர்ட்ஸ் அது எல்லாமே இதுல தான் வந்து சைட்லேயே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நீங்க கவர்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் மன்னிச்சுக்கோங்க. இந்த கார் வந்து இருக்கிறது பிராண்ட் நியூ வெஹிக்கிள் அண்ட் நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் அந்த கார்ஸ் இருக்கு ஃபார் ரிவ்யூ. ஸோ தட் அதனால உங்களுக்கு வந்து கவர்ஸ் இருக்கும். சில பல விஷயங்கள் என்னால் வந்து காட்ட முடியாது. அதுக்காக வந்து நான் உங்களுக்கு ப்ரௌசர்ஸ்ல இருக்க கிளிப் வந்து வேணும்னா இது உள்ள வந்து நான் ஆட் பண்றேன். யூ கைஸ் கேன் செக் இட் அவுட் ஹியர். அண்ட் அதுதான் இந்த ரெண்டு இன்ஃபோர்டைன்மெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஃபோர் இந்த GLS-ல இப்போ ஒருத்தர் இங்க ஒரு மூவி ஒன்று பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதே பர்சன் இங்க இருக்க ஒரு ஆளு அதே சேம் மூவி வந்து பார்க்க முடியாது. பட் இந்த GLS-ல வந்து அப்படி கிடையவே கிடையாது. இந்த HDMI போர்ட் நீங்க கொடுத்ததுனால யூ கேன் கனெக்ட் இட் இயர். இந்த இடத்துல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க இந்த ரெண்டு ஸ்கிரீன்லயுமே வந்து உங்களால சேம் மூவி பார்த்து சிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கலாம், அப்போ ப்ரீவியஸ்ல வந்துட்டு நான் ஒரு தனியான மூவி பார்த்துட்டு இருந்தேன், இவர் ஒரு தனியான மூவி பார்த்துட்டு இருந்தாரு, அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே மூவியும் கூட ஒரு தனித்தனியான ஸ்கிரீன்ல கூட உங்களால வந்து பார்க்க முடியும். அட் த சேம் டைம் அட் த சேம் சிங்கிங் லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்துட்டு அந்த மேபாக்கோட அந்த பேட்டர்ன்ஸ் கொடுத்து செம்மையா வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் மெமரி சீட்ஸ்க்கான ஒரு ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்கு. அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஆம்பியன் லைட்டிங்ஸ் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பர்மஸ்டருக்கான ஒரு ஸ்பீக்கர்ஸ் யூ கோயிங் டு கெட் ஹியர். அண்ட் இந்த மெயினான அந்த ஒரு கன்சோல் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஹியர் இட் இஸ். யா, இங்க வந்துட்டு உங்களுக்கு குட்டியான ஒரு ஹோல்டர், அது உள்ளே வந்து C-க்கான அந்த ஒரு போர்ட் அது எல்லாமே இருக்கு. இங்க நீங்க வேணா ஒரு வாலெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இது உள்ள அந்த போர்ட் எதுக்குன்னா நீங்க ஏதாவது மொபைல் ஃபோன்ஸ் ஒரு iPhone 7 நான் வச்சிருக்க iPhone 7 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் அவுட் ஹியர். அண்ட் இங்க வந்துட்டு ஒயர்லெஸ்க்கான அந்த ஒரு சார்ஜிங் பேட்டர்ன் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க கார் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு கோயிங் டு கெட் அ டேப்லெட் ஹியர். அந்த டேப்லெட் வந்து சாம்சங்கோட டேப்லெட்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த டேப்லெட் வந்துட்டு அந்த டேப்லெட் அது அப்படியே விடா. ஓகே, நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் வந்து நீங்க எடுக்கணும்னா இந்த இடத்துல இருக்க இந்த பட்டன் வந்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா லிஃப்ட் பண்ணும்போது உங்க டேப்லெட் எடுத்துக்க முடியும். அண்ட் இங்கேயும் வந்துட்டு ஒரு பென் ஹோல்டர் அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு உங்களால இந்த இடத்துல வந்து ஒருத்தர் உட்காரலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹம்ப் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஸோ தட் உங்களால இந்த ஒரு 5 மெம்பர்ஸ், அதாவது இங்க இருக்க ஒரு 3, ஃப்ரண்ட்ல இருக்க அந்த ஒரு 2 ஆப்வியஸா வந்து தாராளமா வந்து உட்கார முடியும். அண்ட் மெயினா ஆம்பிள் ஆஃப் ஹெட்ரூம் ஐ கெட் ஹியர் அண்ட் ஆம்பிள் ஆஃப் நீரூம் ஐ கெட் ஹியர் டூ. ஸோ தட் உங்களுக்கு ஒரு அல்ட்ரா லக்ஸரிக்கான அந்த ஒரு ஃபீலிங்கை வந்துட்டு உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதே இது வந்து GLS மேபாக் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பர் லக்ஸரி. ஸோ சூப்பர் லக்ஸரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் GLS. பட் ஐ லவ் திஸ் GLS டூ. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா obviously this is going to be the big daddy of all the SUVs in Mercedes Benz அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ப்ரூவ் இட் அவுட் ஹியர். அண்ட் பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ட் ரோ இருக்கு. அந்த தேர்ட் ரோ வந்துட்டு லைக் என்ன மாதிரி அடல்ட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து உட்காரலாம் பின்னாடி. பட் அவங்களால வந்து ஃபுல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி த கொஸ்டின் மார்க் தேர். ஸோ தட் உங்களுக்கு பழைய GLSல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரண்ட் அண்ட் தி பேக் பிரசன்ஸ் of this interior in GLS. ஓகே, நம்ம இந்த GLS உடைய இந்த கன்க்ளூஷன்ல தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த GLS உடைய மெயினான இந்த கன்க்ளூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் இந்த கிரில்ல பத்தி தான் வந்து சொல்றாங்க. ஓகே, இந்த கிரில்ல வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து வருது. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரில் வந்து இந்த காருக்கு நம்ம லிட்டில் பிட் வந்து சூட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு இப்போ ஃப்ரம் வேரியஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரில் வந்து ஆக்சுவலி இந்த வெஹிக்கிள் வந்து இந்த GLS வந்து சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். அது ஏன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி BMW X7 எடுத்துக்கோங்க. அண்ட் BMWல i7 கூட இருக்கு. அதோடைய கிரில் எல்லாமே வந்து பார்க்கும்போது இது எவ்வளவோ ஒரு பெட்டரானது ஒரு கிரில் தான் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்ல முடியும். அண்ட் பிட்வீன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த காரே வந்து ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வெஹிக்கிள் இல்லை. அந்த ஜைஜாண்டிக்கான ஒரு வெஹிக்கிளுக்கு இதோட டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஒரே ஒரு ஆப்ளிகேஷன், அது என்னன்னா இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் க்ரோம் ப்ரெசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. திஸ் இஸ் நாட் அ க்ரோம் ப்ரெசன்ஸ் ஆக்சுவலி. இது வந்து ஒரு மெட்டல் டைப் ஆஃப் ஒரு பிளாஸ்டிக் தான். ஆனால் பட் வந்து அந்த க்ரோம் ப்ரெசன்ஸும் அதுக்கு மேலே வந்து லைக் OBC and C கிளாஸ் அதில் வந்து ஒரு க்ரோம் ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இதுலேயும் வந்து கொடுத்துருந்தா எனக்கு நம்ம பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கு. பட் I give 7 out of 10 ஃபார் திஸ் கிரில் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வெஹிக்கிள் வித் தி சூப்பர் லக்ஸரி ஆர் த அல்ட்ரா லக்ஸரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் GLS உடைய அந்த ரிவ்யூ. இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே வந்து சொல்லுங்க. ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த மாதிரி நிறைய லக்ஸரியான அந்த கண்டென்ட்ஸ் அது எல்லாமே உங்களோட மொபைல் ஃபோன் தேடி வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிக் லவ்.